வணக்கம் நண்பர்களே. நீங்கள் 50 வயதானாலும் மக்கள் உங்களை 25 வயதாக நினைக்கணுமா? மூப்பு வருவது இயற்கை. ஆனால் சீக்கிரம் வயதாகி விடுவது நம்ம கையில தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது உங்க வயத 10லிருந்து 20 வருடம் குறைத்து காட்டும் உடல் சக்தி, தோல், முடி அனைத்தையுமே இளமையாக வைத்து நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா அவகேடோ தாங்க. அவகேடோ ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹெல்த்தி ஃபேக்ட் நிறைய நிறைஞ்சு இருக்குது. அதாவது நல்ல கொழுப்புகள், ஸ்கின் ஹைட்ரேஷனை அதிகரிக்கும் தன்மை கொண்டது, முகச் சுருக்கங்களை குறைக்கும் தன்மை கொண்டது. ஒரு 55 வயது பெண்மணி தினமும் அவகேடோவை பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. 3 மாதத்துல தோல் நல்ல க்ளோயிங்காக மாறியது. எப்படி சாப்பிடலான்னா ஸ்மூத்தி இல்லைன்னா சாலட் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். ஸோ நீ கண்டினியூவாக சாப்பிடும் பொழுது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா பாதாம் தாங்க. பாதாம் இங்கிலீஷில் ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இயோடைய பவர் ஹவுஸ் பாதாம். பிரெயினை ஷார்ப்பாக வச்சுக்கிறோம். ஸ்கின் டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பாதாம் பயன்படுது. தினமும் 5லிருந்து 10 பாதாம் இரவில் ஊற வைத்து காலையில் சாப்பிட்டுட்டு வந்தா, அது ஊற வச்ச பாதாமை தோல் நீக்கி வெறும் பருப்பு மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வர்றது மிகச்சிறந்தது. அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா ப்ளூபெர்ரி தாங்க. இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோவாக்குறதுக்கு ப்ளூபெர்ரி பயன்படுது. அதே மாதிரி மெமரி பவரை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ப்ளூபெர்ரி பயன்படுது. ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை அதிகரிக்கிறதுக்கு இந்த ப்ளூபெர்ரி பழம் பயன்படுது. 60 வயதான ஒருவர் தினமும் ப்ளூபெர்ரியை சாப்பிட்டுட்டு வந்தார். நல்லா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளூபெர்ரியை ஒரு நாளைக்கு 1 அப்படின்ட்டு எடுத்துட்டு வாங்க. அடுத்து 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க கீரை வகைகள். அதாவது ஸ்பினாச், எல்லா கீரை வகைகளுமே. முக்கியமாக இந்த பாலக்கீரையில் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ், அயன், விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா கீரை வகைகளுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுது. உங்களுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு இயற்கையான பொருளாக கீரை வகைகள் இருக்குது. வாரத்தில் 4 நாட்கள் கீரைகளை சாப்பிட்டுட்டு வர்றது மிகச்சிறந்தது. அடுத்து 5ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா மீன் தாங்க. மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களை செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறணும். அது என்ன மீன்னா சாட்டன், மத்தி, வஞ்சரம் இது எல்லாமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாகவே இருக்குது. இந்த மீன்கள் உங்களுடைய இதயத்திற்கும் உங்களுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சிறந்த மீனாக இருக்குது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டிஸ் இருக்கிறதுனால உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு பயன்படுது. உங்கள் முகங்களில் ஏற்படக்கூடிய முகச் சுருக்கங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கும் அதை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கும் பயன்படுது. ஸோ அதனால் வாரத்துக்கு 2 முறை மீன்களை பயன்படுத்துங்கள். அடுத்து 6ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க தக்காளி, டொமேட்டோ. இதில் லைகோபின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. இது உங்களுடைய சன் டேமேஜில் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த லைகோபின் பயன்படுது. உங்களுடைய ஸ்கின்னை பிரைட்டனிங் பண்ணுறதுக்கும் பயன்படுது. நீங்கள் ராவாகவும் சாப்பிடலாம், இல்லை ஜூஸாகவும் அப்படியே சாப்பிடலாம், இல்லை அதை ஃபேஸ் பேக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த 6 உணவுகளோடு சில டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் அதிகமாகவே எடுத்துக்கிறணும். அதாவது ஒரு நாளைக்கு 2.5லிருந்து 3 லிட்டர் தண்ணி ஒரு உடலுக்கு தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக அவ்வளவு தண்ணி எடுத்துக்கிறணும். ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உங்கள் உணவில் இருந்து ஜீனி, அதாவது ஒயிட் சுகர் இருக்குல்ல, ஜீனியை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா இது ஒரு ஸ்லோ பாய்சன். மற்றபடி நாட்டு சர்க்கரையோ, பனங்கற்கண்டோ, வெல்லம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஜீனியை மட்டும் தவிர்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் தூக்கம். நல்ல தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், இளமையாக இருக்கும். ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்லா தூங்க வேண்டும். அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடணும். ஸோ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சி, வாக்கிங், நடைப்பயிற்சி இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய மன அழுத்தம் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நாளைக்கு தேவையான உடற்பயிற்சி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செய்ய வேண்டும். அடுத்து விட்டமின் டி வேணும் உங்கள் உடலுக்கு. ஸோ அதுக்காக சூரிய ஒளியில் ஒரு 2 நிமிஷம் நில்லு.
முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உணவுகளில் அதிகமாக காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிறங்க. எண்ணெயில் வறுத்த பொரித்த எண்ணெயில் அதிகமாக வேக வைத்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். ஸோ எண்ணெயில் அதிகமாக சமைத்த உணவுகளை தவிருங்கள். ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு காய்கள் பழங்களை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்துக்க பாருங்கள். உங்களுடைய இளமையை எப்போவுமே நீங்கள் நண்பர்களே, நீங்கள் இளமையாக இருக்க எக்ஸ்பென்சிவான கிரீம் தேவையே இல்லை. சரியான உணவு தான் இதனுடைய ரகசியம். இந்த 6 உணவுகளையும் நம்ம சொன்ன டிப்ஸ்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்பொழுதுமே இளமையாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.